ஸோ வாரத்துடைய 7 நாட்கள் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாமே கிரேக்க ரோம மரபுகள்ல இருந்து அந்த கடவுள்களுடைய பெயர்களுக்கு அப்புறம் தான் அந்த பெயர்கள் வைக்கப்பட்டுச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், இது சூரியனுடைய தினம், சண்டே என்று சொல்லுவாங்க. ரோமர்கள் இது டைஸ் சாலிஸ் என்று சொல்லுவாங்க, சூரியனுடைய நாள் என்று சொல்லுவாங்க. கிரேக்கத்துல ஹெமரா ஹெலியோ என்று சொல்லுவாங்க, அப்போலோவுடைய அதாவது சூரியனுடைய நாள் என்று சொல்லுவாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டே என்று பேர். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தினம். ஸோ ரோமர்கள் டைஸ் லுனே என்று சொல்லுவாங்க, சந்திரனுடைய நாள் என்று சொல்லுவாங்க. கிரேக்கர்கள் ஹெமரா செலீன்ஸ் என்று சொல்லுவாங்க, ஆர்டெமிஸுடைய நாள் என்று இதை சொல்லுவாங்க. ஸோ திங்கட்கிழமை சந்திரனோடு தொடர்புடையது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தினம், அதாவது ரோமர்கள் டைஸ் மார்டிஸ் என்று சொல்லுவாங்க, செவ்வாயுடைய நாள், அதாவது போர்க்கடவுளுடைய நாள். அது எக்ஸாம்பிள் இப்போ சண்டே எடுத்துக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை. இது சனன் டேக், அதாவது பழைய ஆங்கிலத்துல சூரியனுடைய நாள். இது ரோமனுடைய சூரிய கடவுளை குறிக்குது, அதுல இருந்து தான் சண்டே வந்துச்சு. அடுத்தது மண்டே, மோனன் டேக் என்று சொல்லுவாங்க, அது சந்திரனுடைய நாள். இது ரோமானிய தெய்வமான லூனாவை குறிக்குது, அதுல இருந்து தான் மண்டே வந்தது. அடுத்தது திவஸ் டேக் என்று சொல்லுவாங்க, இதுல இருந்து தான் டியூஸ்டே என்றது வந்தது. ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸுக்கு பதிலாக வரக்கூடிய தீவ் என்று சொல்லுவாங்க, நார்ஸ் ஜெர்மானிய போர்க்கடவுளுடைய தினம் என்று. அடுத்து வெட்னஸ்டே, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஒட்னஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ரோமானிய தூதுவர் கடவுளான மெர்க்குரிக்கு பதிலாக வரக்கூடிய ஓடென், அப்புறம் ஜெர்மானிய கடவுள்கள் அரசருடைய தினம் இது. அடுத்து வியாழக்கிழமை தேர்ஸ்டே சொல்லுவாங்க இல்லைங்களா, இது துண்ட்ரஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய ஆங்கிலத்துல. அதாவது ரோமானிய வானக்கடவுளான ஜூபிட்டருக்கு பதிலாக வரக்கூடிய தார் மூவிலாம் பார்த்துருப்போம் பாருங்க, தார், அதுல இருந்து வந்ததுதான் ஜெர்மானிய இடி கடவுள் என்று அவங்களுடைய தினம் என்று சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ரைடே, ஃப்ரீக் டேக் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ரோமானிய தெய்வமான வீனஸ்க்கு பதிலாக வரக்கூடிய ஃப்ரீக் அல்லது பிரேயாவின் ஜெர்மானிய காதல் தெய்வத்துடைய நாள் என்று சொல்லுவாங்க. அடுத்தது சனிக்கிழமை சேட்டர்னஸ் டேக் என்று சொல்லுவாங்க பழைய ஆங்கிலத்துல, அதாவது சனியுடைய தினம் சொல்லுவாங்க. ரோமானிய வேளாண்மைக்கான கடவுள்காய் குறிப்பதுதான் இந்த சாட்டர்டே என்பது. தனது நேரடி ரோமானிய தெய்வ பெயரை தக்க வைத்துக் கொண்ட ஒரே நாள் இது என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த பெயர்கள் வட ஐரோப்பிய புராணங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்டிருந்தாலும் அவை இன்னமும் ரோமானியர்களால் அமைக்கப்பட்ட கோள்களுடைய வரிசை முறைப்படி ஒத்துப்போகுது. ஸோ ஆங்கிலத்தில் வரக்கூடிய இந்த வார நாட்கள் ஆகட்டும், எல்லா டேவும் ரோமானிய கடவுள்கள் பெயரிடப்பட்ட 7 பாரம்பரிய கோள்களை அடிப்படையாக கொண்டு ரோமானிய, ஜெர்மானிய மற்றும் நார்ஸ் புராணங்களுடைய கலவையிலிருந்து முதன்மையாக பெறப்பட்டுள்ள பெயர்கள் தான் இது. ஸோ லத்தீன் மொழியில உள்ள பெயர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரோமானிய தெய்வங்களை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி நேரடியாக பிரதிபலிக்கும் அதே வேளையில ஆங்கிலம் பல நாட்களுக்கு அதற்கு இணையான ஜெர்மானிய நார்ஸ் கடவுள்களை பயன்படுத்த தொடங்கிடுச்சு. சரி, இது பயன்படுத்துவது ஷிர்கானதா, ஏன்னா ரோம கடவுள்களுடைய பெயர்கள்லாம் குறிக்குது இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவையெல்லாம் இதனுடைய மூலம் பார்த்தீங்கன்னா பேகனிசம் கல்ச்சர்ல இருந்து வந்ததுதான் அது. ஆனால் இப்போது அதே அர்த்தமா இதுக்கு என்றால் கிடையாது. இப்போது யாரும் டியூஸ்டே மார்ஸ் கடவுளுக்கு என்று நினைச்சு அதை பயன்படுத்துறதில்லை. அது ஒரு கேலண்டர் லேபிளா மாறிடுச்சு, சிம்பிளா, அவ்வளவுதான். ஒரு நாளுடைய பெயர் மட்டும்தான் இது. உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தீர்ப்பு தற்போதைய அர்த்தத்தை வைத்துதான் அது அந்த தீர்ப்பு பெறப்படும், அதனுடைய ஆரிஜினை வச்சு அல்ல என்று சொல்லுவாங்க. ஒரு சொல் ஷிர்குடைய ஆரிஜின் அதற்கு இருந்தாலும் இன்று அது பொது யூசேஜாக, உர்ஃபாக மாறிவிட்டது. அப்படி மாறிச்சுன்னா அந்த வர்ஷிப்புடைய இன்டென்ஷன், நியத் இல்லை என்றால் அது ஹலால் தான், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. எப்போது ஷிர்காக ஹராமாக மாறும் என்று கேட்டீங்கன்னா, டியூஸ்டே மார்ஸ் காடுடைய நாள் என்று ஒருத்தர் நம்பினார்னா முழுமையாக, அந்த கடவுளை மரியாதை செய்யும் விதமாக, வர்ஷிப் செய்யும் விதமாக அதை அப்படி நம்பினார்னா, அதற்காக ஸ்பெஷலான சடங்குகள் செஞ்சார்னா அப்போது ஷிர்காக ஆகும். சும்மா வார நாட்களுடைய பெயர்கள் என்று பயன்படுத்தினா அதுல ஷிர்க், ஹராம் எல்லாம் கிடையாது, அது அனுமதிக்கப்பட்டது என்று உலமாக்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நியத் இல்லை, நம்ம அதை வழிபடலை, ஜஸ்ட் ஒரு நேமிங் சிஸ்டமா தான் பயன்படுத்தணும்.